ஹேர் கேர் சீரீஸ் நம்பர் 2ல இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இன்க்ரீடியண்ட் ஆம்லா. ஆம்லாவை நம்ம டெய்லி ஒன்று சாப்பிடும்போது என்றைக்கும் இளமையாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதோட ரீசனை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை டெய்லி நாம் ஒன்று சாப்பிடும்போது இது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. செகண்ட், இதை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது ஹேரை நல்லா பிளாக் ஆகும். தேர்ட், இப்போ என்னோடய ஏஜ் 30 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, எனக்கு க்ரே ஹேர் ஃபார்மேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, இதை நான் என்னென்னா இட் இஸ் போஸ்ட்போன்ட் இன்டு 35, அதாவது அந்த க்ரே ஹேர் ஃபார்மேஷனை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடும். அதனால தான் இதை சாப்பிட்டா என்றைக்கும் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெய்லி நம்ம பீசஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக நம்ம சாப்பிடும்போது இதோட எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு டெய்லி இதை கன்சியூம் பண்ண முடியாதுங்கிறவங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் குடிக்கிற அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஒரு 50% கிடைக்குங்க. மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட வாட்டர் பாட்டிலில் இதை பீசஸாக கட் பண்ணி கண்டிப்பாக இந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணணுங்கிறது என்னோடய சஜஷன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் டெய்லி கன்சியூம் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ எல்லாருமே தங்களோட வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். தேர்டு என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறது. இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஹார்டோட மிக்சியில் அடித்து நீங்கள் என்ன பண்ணால் ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இல்லை எனக்கு இதை கன்சியூம் பண்ண முடியாது, இந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நான் கண்டிப்பாக நமக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸ் ஒரு 2லேருந்து 3 பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தேனில் கொஞ்சம் தேனை மட்டும், ஏன்னா அப்பப்போ இதை செய்யுங்க, இல்லைன்னா தேனுங்கிறது என்னென்னா புளிச்சு போயிடும். தேனில் ஊற போட்டுட்டு நீங்கள் ஒரு நாளுக்கு அப்புறமா இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆம்லா என்ன பண்ணிட்டு அப்சார்ப்ஸ் த ஹனி, அந்த ஹனியை எல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்வீட்டாக மாறிடும். இப்போ என்னாகும் அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ இதில் நான் 3 நெல்லிக்காய் அளவை இப்போ சேர்த்துருக்கேன். அதை கட் பண்ணி இதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் ஹர்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நேச்சுரலாகவே இதுக்கு சோர்னஸ்ங்கிறது நிறையவே உண்டு. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஞ்சர் ஆட் பண்ணி சேர்த்தேன். பட் அது ரிசல்ட் அந்த டேஸ்ட்டை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போ ஜிஞ்சரை ஆட் பண்ணாமல் தான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக இதில் போடுறேன் அப்படின்னா, மிக்ஸியோட பாதி வரைக்கும் வேணுன்னா என்னென்னா இந்த ஜூஸுங்கிறது இருக்கலாம். அதுக்கு மேலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஸ்பில் அவுட் ஆல் ஓவர் த பிளேசஸ். அதுக்காக தான் மெயினாக நான் இப்போ மிக்ஸியில் போடுறது காமிக்கிறேன். ஒரு 1/2 வரைக்கும் வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவே மெயினாக நான் இன்றைக்கி பண்ணுறேன். 1/2 ஆஃப் த மிக்ஸி வரைக்கும் போதும், தண்ணி ஊற்றக்கூடாது. மேலே வரைக்கும் வரும்போது ஃபுல்லாக தெரிச்சிருச்சு நேற்றுலலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருந்தது. ஸோ நான் பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சருங்கிறது இதில் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். இதை ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்தால் இதோட ஜூஸுங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுதான் இதோட ஜூஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டெய்லி குடிச்சிக்கிட்டே வரும்போது நேச்சுரலாக உங்களோட ஹேர் நல்லா பிளாக் அண்ட் ஷைனியாக கிடைக்கும், நல்லா லாங்காகவும் வளரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.